லார்ஜ் டூத் சாஃபிஷ். இப்போ இந்த மீன்களோட எண்ணிக்கை 200ங்கிற அளவில் இருக்குது. அதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறையிறதுக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, அதுங்களோட துடுப்புக்காகவும் இறைச்சிக்காகவும் அதிகப்படியாக வேட்டையாடுறதோட இதுங்க வாழ்கிற இடங்களான சதுப்பு நில காடுகளும் அழிக்கப்படுது. இதுங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டும் இதுங்களோட மெதுவான இனப்பெருக்கமும் இதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறையிறதுக்கு காரணமாக சொல்லப்படுது. இதுங்களை பாதுகாக்கிற நடவடிக்கை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல தடை விதிக்கிறதோட மட்டும் இல்லாமல், அதுங்க வாழ்கிற சதுப்பு நில பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிக்கிறதோட மட்டும் இல்லாமல், அதுங்க வாழ்கிற பகுதிகளை மீட்டெடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. அட்லாண்டிக், பசிபிக், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுற இந்த மீன்கள் சுமார் 30-40 வருஷம் உயிர் வாழ்றதோட மட்டும் இல்லாம 23 அடி வரை நீளம், ஆண் மீன்கள் 400 கிலோ எடையிலையும் பெண் மீன்கள் 500 கிலோ எடையிலையும் இருக்குமா. இதுங்க பாட்டம் டொல்லருங்கிறதுனாலேயே இரவு நேரங்கள்ல மட்டுமே சுறுசுறுப்பா இருக்கிறதோட மட்டும் இல்லாம இருக்க காலங்கள்ல மட்டும்தான் கூட்டமா சேரும். அதிக மழை பொழியிற காலங்கள் இதுங்களோட இனப்பெருக்க காலம். 5 மாசங்களுக்கு பிறகு 1-13 குட்டிகள் வரையிடும். இந்த குட்டியானது 2 அடி வரை நீளம், 1.5 கிலோ எடையிலையும் இருக்கும். குட்டிகள் பிறந்ததுக்கு பிறகு தாய் மீன்கள்ட்ட இருந்து எந்த பாதுகாப்பும் கிடைக்காதான்.